ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தனமாயா 2 பேரும் காலேஜ் வந்துடுறாங்க. அப்போது நம்ம தானே அவங்க மாஸ்டர்கிட்ட போய், மாஸ்டர் எனக்கு ஏன் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாட்களால் மெச்ச ஆரம்பிச்சுடும்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அந்த இடத்த நம்ம மாயா வராங்க. கோச், எதுக்காக தனத்துக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, என்னால் முடியவும் முடியாது, சொல்லி கொடுக்கவும் மாட்டேங்கிற மாதிரி கோபமாக கத்திடுறாங்க. உடனே நம்ம மாயா நீங்கள் கொடுக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேனா, கூடிய சீக்கிரமே நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து நான் மாயா தனத்தை விளையாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து தனத்தை அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் தானும் வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா, என்ன மாயா நீ வேற பெருசா கோச்சுக்கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், ஆனால் எப்படி என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எனக்கு பயமாக இருக்கு மாயா. காலேஜ்னா பரவாயில்ல, காலேஜில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம், இங்கே வீட்டில் வச்சு எப்படி மாயா, யாராச்சும் பார்த்தாங்க அவ்வளோதான், நீங்கள் சேத்துல மாட்டிப்பேங்கிற மாதிரி தானும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அதை பற்றி நீ கவலைப்படாத, நைட்டுக்கு ரெடியாக இருந்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா மாயா ரெடி ஆகிட்டு வராங்க. தனம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ரெடி ஆகலையா, இங்கே பாரு மாயா, என்ன பேசிட்டு இருக்கேன், இங்கே பாரு, எல்லாம் உனக்காக ரெடி ஆகியிருக்காங்க, நீ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும், குயிக்காக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்னதும் மாயா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா வெளியில் நெட்டெல்லாம் காட்டி சரியாக பேட்மிண்டன் விளையாடுறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம சீனுவும், இந்த பக்கம் நம்ம சீனுவோட அப்பாவும் ரெடி பண்ணிட்டு சீனுவுக்கு ஹெல்ப்பாக விளையாடுறதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து தானும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாயா, என்ன இதெல்லாம், இங்கே பாரு, இந்த டைம் யாருமே கண் முழிச்சு எழுந்திருக்கவே மாட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, இதான் சரியான சந்தர்ப்பம், இப்போ உனக்கு மாமாவும் சீனுவும் தான் விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, ஸோ நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், வா சந்தோஷமாக ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னதும் மாமா சீனு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தானோ, உன் தேங்க்ஸ் எல்லாம் ஜெயிச்சு கப்படுத்ததுக்கு அப்புறமா சொல்லு, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுமா, கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க தனத்தை ஊக்கப்படுத்துகிறாங்க. தனமும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட சேர்ந்து மொட்டை மாடியில் நின்று விளையாடிட்டு இருக்காங்க. மாயாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாரு தூங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. என்ன இது, மாடியில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே, சரி என்ன இதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரு என்ன பண்ணுறாங்கன்னா மாடிக்கு வராங்க. இங்கே பார்த்தோன்னா சீனோட அப்பா தானோ மாயா 4 பேருமே சேர்ந்து மாசா விளையாடிட்டு இருக்காங்க. இது பார்த்து சாரு செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா அதுவும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்படி மொட்டை மாடியில் நின்று கூத்து அடிச்சிட்டு இருப்பா, இது மட்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கு, அவ்வளோதான், இதை தன கதையும் முடிஞ்சிருச்சு, மாயா கதையும்